கடகராசிக்காரர்களுக்கு மே 2026. ஸோ மே மாதம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாங்க சாமி? ஒரே வார்த்தையை சொல்லுங்கன்னா, முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலில் மேன்மை, வேலையில் முன்னேற்றம், ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி, நல்ல சேஞ்சு, ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் மாறுறது, மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஃபோக்கஸு, நல்ல ஒரு ரிசல்ட்ஸு. அதே சமயத்தில் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸு, ரெகக்னிஷனு, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு, வெளிநாடு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராக்ட், நல்ல ஒரு ப்ராஜெக்ட். அது மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராகு 8லேருந்து கேது 2லேருந்து ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு இருந்து. குறிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபுமே பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துலேருந்து அப்பா விஷயங்கள், பூர்வீக விஷயத்தில் சில பாதிப்புகளை கொடுத்துட்டு இருந்தது. மே 2nd வீக்கிலிருந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்களை கொடுத்து அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சிக்கு ஒரு அற்புதமான ஃபவுண்டேஷன் பிளாட்ஃபார்மை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மே 2026 வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லா டைம்லேயும் பார்த்தீங்கன்னா குரு 12லேருந்து விரயங்களை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அது நல்ல விரயமாக, சுப விரயமாகவா அல்லது அசுப விரயமானு பார்க்கும் பொழுது, இது மாதிரி கிரக அமைப்பு வரும் பொழுது நல்ல ஒரு விஷயத்துக்காக டக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமாக பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு வருது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். குறிப்பாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மாதம் நீங்கள் நல்ல அமைப்பு பண்ணிக்கணும். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை கொடுத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்ம ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, ஆயில்ய நட்சத்திரமா, பூச நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா, அதே சமயத்தில் அந்த லக்னம் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு எந்த மாதிரி யோகமான தசைகள் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அது யோகமான திசையா, சுமாரான திசையா, இந்த கோச்சார் அமைப்பாகிய சனிப்பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் நம்ம இப்போ போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது கடகராசிக்கு எத்தகைய ஒரு அமைப்பு அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய 6 மாதம், 8 மாதம், 10 மாதம் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்புகிறது, எது மாதிரி சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், வேலை வாய்ப்பா, தொழிலா. சில பேர்த்துக்குலாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறது தான் பெஸ்ட்டு, சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுறது தான் நேச்சுரலாக நல்லா வரும். ஸோ எது மாதிரி அமைப்புகள் அவங்க இருக்காங்க, எந்த பாவம் வலுத்திருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, திருமணம் காதல் திருமணமா அல்லது அரேஞ்ச் மேரேஜா, எது மாதிரி டைமில் நடக்கும், லேட் மேரேஜில் மாதிரி நடக்கிற மாதிரி அமைப்பு இருக்கா, அல்லது கொஞ்சம் ஏர்லியாகவே நடக்குமா. சில பேர்த்துக்குலாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு அமைப்புகள் நிறையா இருக்குது.